வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். இங்கே வருகின்றார். இந்நிலை மாற இந்நிலை வாழ எழுகின்றார். இனியலின் கீதங்கள் பாடி விருந்துக்கு வாருங்கள். யாரிகள் குணமாகும், நமது வாழ்வே சுகமாகும். அன்பாரே நமையாடும் இறைவன் இருப்பே இனியாகும். விண்ணகவேந்தன் என் மகன் இங்கே வருகின்றார்.
உன்னை தந்த அமுதல்லவா அழகாய் கரத்தில் தவழ்கிறதே. உயிருள்ள உணவு இது அல்லவா அந்த வானக விருந்து அமுதல்லவா. அப்பம் என்பது அன்பல்லவா அப்பாவின் நேசம் பெரிதல்லவா. உள்ளம் என்பது குடிலல்லவா அதில் வாழ்ந்திட வருவது இறையல்லவா. இதை வாங்கி உண்ணுங்கள் இனிமையெல்லாம் இனிதேதான். இதை வாங்கி வருங்கள் நிலை வாழ்வு இறையேதான். அழியாது உணவேவா அருகில் நடக்கும் உறவேவா. விண்ணகவேந்தன் என் மனமிங்கே வருகின்றார். வருக வருகவே என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். விழியலின் கீதங்கள் பாடி விருந்துக்கு வாருங்கள். வியாதிகள் குணமாகும் நமது வாழ்வே சுகமாகும். அன்பாலே நமையாடும் இறைவன் இருப்பே இனிதாகும். விண்ணகவேந்தன் என்னகம் இங்கே வருகின்றார். வருக வருகவே என் நிலை மாற என் நிலை வாழ எழுகின்றார். எழுக எழுகவே. யோவான் 1:46. அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். ஒருவர் நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதை விட அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்பதுதான் சாலச் சிறந்தது. நல்ல கருத்துக்களை சொல்கின்ற எவரும் நல்லவராயிருக்க வேண்டும் என்பது சரியான வாதம்தான். ஆயினும் ஒருவர் நல்லவர் அல்ல என்பதற்காக அவருடைய நல்ல கருத்துக்களையோ நல்ல செயல்களையோ அசட்டை செய்வது சரியல்ல. சில நேரங்களில் யார் சொன்னார்கள் என்பதில் ஆர்வம் காட்டாமல் அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னது நமக்கு பயன் உள்ளதா என்பதில் ஆர்வம் காட்டுவது மிகவும் நல்லது. கடவுளை விட்டு விலகிச் சென்ற சாலமோனின் நீதிமொழிகள் விவிலியத்தில் இடம்பெற்றுள்ளதை கடவுள் தடுக்கவில்லை. சாலமோன் வழிதவறி சென்ற போதிலும் அவர் சொன்ன நல்ல அறிவுரைகள் நமக்கு மிகவும் பயன் உள்ளதாய் இருக்கின்றது. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைக்கு ஆள் பார்த்து செயல்படாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற நல் மனதை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதித்து அமைதியும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உடல்நலமும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உயர்ந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகளாமே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.